கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சிஆர்எம்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை சிஆர்எம்? இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம பர்த்டேக்கோ இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வெட்டிங் டே அதை மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் இருக்குன்னா, ஏதாவது ஒரு துணிக்கடை இல்லை நகை கடையிலேருந்து நம்மளுக்கு வந்து விஷஸ் வந்து வரும். அப்படி இல்லைனா இந்த டேட்டில் இந்த ஆஃபர்ஸ் இருக்குன்னு வரும். லைக் வந்து இப்போ ஒரு தீபாவளினா தீபாவளி முன்னிட்டு இந்த ஆஃபர் அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய மெசேஜ் வரும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர்ஸோட ரிட்டென்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக தான், அவங்களோட கஸ்டமரை அவங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணுவோம், சரி நம்ம பர்த்டே யாருக்குமே ஞாபகம் இல்லை, இவங்களாம் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வந்து அந்த கடையோட வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த பர்ச்சேசிங் வந்து அந்த கடையில் தான் வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக சிஆர்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் குட்டி குட்டி கம்பெனிஸும் இப்போ பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் மீன் பை சிஆர்எம் அப்படின்னு பார்த்தோன்னா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை தான் சிஆர்எம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், எப்படி வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறதுன்றது. அண்ட் இப்போ வந்து பாப்புலேஷன் நிறையா இருக்குது, நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறோம், நிறைய பேர் கஸ்டமர்ஸாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களோட பர்த்டேஸையும் பார்த்து, ஒருத்தவங்களோட வெட்டிங் டேஸையும் பார்த்து, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ வந்து மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியாதுல்ல மேனுவலாக. ஸோ அதனால் இந்த சிஆர்எம்மே ஒரு சாஃப்ட்வேராகவும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்த்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு விஷஸும் அந்த ஆஃபர்ஸும் சென்ட் ஆகிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்டு சாஃப்ட்வேர். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணி பிஸ்னஸை பெருசாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கேருந்து நடக்குதுன்னா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டு சர்வீஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வரைக்கும் நடக்குது. ஸோ சேல்ஸ் டீம், மார்க்கெட்டிங் டீம் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸோட டேரக்ட் கனெக்ஷனில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க மூலமாக தான் அவங்களோட கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சி அவங்களுக்கான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா அந்த சர்வீசஸ் எப்படி இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜொமேட்டோ, ஜோஹோ எதனா ஒன்றுத்துல வந்து நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க சார் அப்படி சொல்லிட்டு போவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே ஃபீட்பேக். நம்ம நல்லா வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தால் நல்ல ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். இதே கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ப்ராப்ளம்ன்றதை கஸ்டமர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீசஸை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அகைன் அண்ட் அகைன் நம்மக்கிட்டே வந்து அவங்க எதுவாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, சிஆர்எம்ன்றது வந்து ஒரு சிஸ்டம். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, பிஸ்னஸை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும்னா அது எப்படி பண்ண முடியும்? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா கஸ்டமர்ஸோட? ஸோ அதனால் கஸ்டமர்ஸோட டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அண்ட் கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க, எதை மாதிரி சர்ச் பண்ணுறாங்கன்றதை பார்த்து அவங்கள ட்ராக் பண்ணி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஆஃபர்ஸில் கொடுக்கும். அண்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இதை மாதிரி இந்த பர்சனாக இதை மாதிரி பொருள் தான் வாங்குவாருன்னு சொல்லிட்டு அதை மாதிரி அவங்களுக்கு வந்து சர்ச் ஹிஸ்ட்ரியில் வந்து காமிக்கிற மாதிரி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஆர்எம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ஸ் கஸ்டமர்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில். இப்போ நம்மளுக்கே ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்குது, உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்படி வந்து நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில் வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராக் சேல்ஸ் ஹிஸ்ட்ரி அண்டு கம்யூனிகேஷன். நம்ம எதை மாதிரியான ப்ராடக்ட்ஸை மோஸ்ட்டாக லைக் பண்ணி வாங்குகிறோன்ற மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்துப்பாங்க. நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தானாக அட்ராக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் லிப்ஸ்டிக் வந்து மோஸ்ட்டாக நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய லிப்ஸ்டிக் ஆட்ஸ் காமிக்கும். இதான் லிப்ஸ்டிக்கில் வந்து ஆஃபர் இருந்துச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு மோஸ்ட்டாக காமிக்கும். இதே ஒரு ஃபுட்டியாக இருக்காங்கன்னா அந்த ஃபுட் சம்மந்தப்பட்ட ஆஃபர்ஸ் இல்லை எந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் ஆஃபர்ஸில் கிடைக்குதுன்றதை வந்து அவங்களுக்கு காமிக்கும். ஸோ நம்மளோட டேட்டாவை எடுத்து நம்மளுக்கு பிடிச்சதாக தான் நம்மளுக்கு வந்து சிஆர்எம் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நான் நகை நல்லா எடுப்பேன்னா எனக்கு வந்து நகை சம்மந்தப்பட்ட ஆஃபர்ஸு எல்லாமே வந்து மெசேஜில் வரும், இல்லை இமெயில் வரும். இப்போலாம் வந்து நம்ம டைம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்ஸில் கூட நிறைய வந்து வருது. லைக் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எதாவது ஆர்டர் பண்ணோன்னா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க, நன்றி வாங்கினதுக்கு, இதுக்கப்புறம் இதை மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரெக்கார்ட்ஸை வந்து என்னத்தை ரெக்கார்ட் பண்ணணும்னா, நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு ரெக்கார்ட்ஸாக மெயின்டைன் பண்ணும். நம்ம என்ன கம்ப்ளைண்ட், நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தோன்னா அதை சால்வ் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட ஃபீட்பேக்கும் கேட்கும். ஸோ நம்ம ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஹெல்ப்ஸ் சேல்ஸ் டீம் அண்டு ஃபாலோ அப் எஃபிஷியன்ட்லி. ஸோ இது யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர்ஸ் கூட டேரக்ட் கான்டாக்டில் இருக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இதை மாதிரி அவங்க ஃபீட்பேக் எடுக்கும் பொழுதும் நம்மளோட ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம வந்து குவரிஸாக ரைஸ் பண்ணும் பொழுதும் சேல்ஸ் டீம் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி இன்னும் வந்து பெஸ்ட்டான ஒரு கஸ்டமர் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்
பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் என்னோடய ஃபோனில் வந்து ஷூஸ் பற்றி சர்ச் பண்ணுறேன். எந்த ஷூ நல்லாயிருக்கும், இல்லை எந்த ஷூ வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் நான் சர்ச் பண்ணுறணும். நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷூ சம்மந்தப்பட்ட ஆஃபர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஃபோனில் காமிக்கும். ஸோ இதை தான் வந்து சிஆர்எம் அப்படின்னு வந்து சிம்பிளாக சொல்லலாம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாப்புலர் சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ், அதுவும் இப்போ ரியல் டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோ சிஆர்எம். இது மோஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா பிஸ்னஸ் புதுசாக, அவங்க தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்தியன் பிஸ்னஸஸ் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, கஸ்டமர்ஸோட டீட்டெயிலை வந்து ட்ராக் பண்ணும். என்ன மாதிரி ப்ராடக்ட் அவங்க வாங்குவாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரிஸை வந்து பில்ட் பண்ணும், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட நீட்ஸ் என்னன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், லார்ஜ் கம்பெனிஸ் தான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். இது ஏதோ யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏர்டெல், எஸ்பிஐ அவங்கள தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹப்ஸ்பாட். இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார்ம்ஸுங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இமெயில் கேம்பெயினையும் கஸ்டமர் சப்போர்ட்ஸும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இமெயிலையோ இல்லைன்னா கஸ்டமர்ஸ்கிட்டையும் வந்து கொடுத்து கஸ்டமர்ஸையே வந்து ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டேட்டாஸ் வந்து கிடைக்கும், இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணி விடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்பில் நிறைய நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலையுமே வந்து இதை மாதிரி ஒரு ஹப்ஸ்பாட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சேல்ஸ். இது வந்து இந்தியன் SaaS வந்து டெக் கம்பெனிஸ் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த சேல்ஸ் டீம் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் அவங்களோட கன்சியூமர்ஸ்க்கு என்ன மாதிரி கொடுக்கலாம், என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலான்றதை வந்து இந்த ஃப்ரெஷ் சேல்ஸ் வந்து சொல்லும். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் சிஆர்எம் வந்து இது வந்து மோஸ்ட்டாக அந்த பேங்க் அண்ட் ரீட்டைல் ஷாப்ஸில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து கஸ்டமர்ஸோட டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் எதை மாதிரி பெஸ்ட்டான சர்வீசஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாகுங்க. அதிகமாச்சுன்னா இன்னும் அதிகமாக சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் அதிகமாகும் பொழுது கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்குது, சர்வீசஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்மக்கிட்டே வந்து ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு வருவாங்க. இதனால என்ன ஆகும், நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்மளுக்கு கரெக்டான ஆஃபர்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்ல, கண்ணை முடிக்கிட்டு நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ வந்து நம்மளோட டைம் வந்து சேவ் ஆகும். டேட்டா ட்ரைவ்ஸ் டெசிஷன் மேக்கிங். ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு டெசிஷன் எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த பர்சனாக இதை தான் வாங்குவாங்க, ஸோ அவங்களுக்கு இதை மாதிரி விஷயத்தை மட்டும் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்டா ட்ரைவில் இருக்கிறதுனால டெசிஷன் மேக்கிங் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் கஸ்டமர் குவரிஸ், ஸோ கஸ்டமர்ஸ் குவரிஸை வந்து இப்போ வந்து மேனுவலாக இருந்துச்சுன்னா எல்லாரும் சொல்கிற குறையும் எல்லாருக்கும் ரெக்டிஃபை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ சிஆர்எம் இருக்கும்பொழுது நம்மளோட குவரிஸ் சொல்லும் பொழுது அந்த கம்பெனி வந்து ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபையும் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிஆர்எம் வந்து ஸ்மால் பிஸ்னஸில் எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ரியல் டைம் இந்தியாவில் எப்படி இப்போது நம்ம டைமில் எப்படி இருக்குன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ஜூனியர் பாப்பா ஒருத்தவங்க 2 பேருமே வந்து ஆக்சுவலாக இந்த ப்ரௌனிஸ் வீட்டிலே கேக் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கன்னா, த்ரூ வந்து வாட்ஸ்அப் தான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட காண்டாக்டில் இருக்கவங்கள தான் அவங்களோட கஸ்டமர்ஸை அவங்க ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறாங்க. இதை மாதிரி நாங்கள் பேக் பண்ணுறோம், இதை மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸும் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து வாட்ஸ்அப் வழியாக வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வாங்குறேன்னா, நான் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை என்னோடய ஸ்டோரியிலையும் என்னோடய வாட்ஸ்அப்லேயும் நான் ஸ்டேட்டஸாக வைக்கும்பொழுது என்னோடய ஃப்ரெண்ட் வாவ் நல்லா இருக்கே, யார் நம்பர் கொடுன்னு வாங்குறாங்க. நெக்ஸ்ட் அவங்க மூலமாக இன்னும் வந்து என்னோடய ஜூனியருக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் வந்து நிறைய வந்து ப்ரௌனிஸ் வந்து சேல்ஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ அதான் என் பேக்கரி இன் சென்னை யூஸிங் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் மூலமாக அவங்களோட மார்க்கெட்டிங் சேல்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து வாங்குறாங்க இல்லையா, ஸோ அந்த கஸ்டமர்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில், பர்த்டே எதுக்கு வாங்குறாங்க, பர்த்டேக்கு, வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு, அவங்களோட பார்ட்னரோட பர்த்டேக்கா இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கூகுள் ஷீட் வச்சு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும்பொழுது அவங்களே எனக்கு ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி வாலண்டியர் வந்து விஷ் பண்ணுறாங்க, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, என்ன கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் இல்லை நம்ம பர்த்டே வரப்போகுது, சரி கேக் இவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தாட் வருதா, நம்மளும் கேக் ஆர்டர் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். ஸோ இதை மாதிரி தான் வந்து அவங்க கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கஸ்டமர் ரீட்டைனையும் வந்து கொண்டுட்டு வந்துக்கிறாங்க. ஸ்மால்ன்றதுனால இவங்களுக்கு பெருசாக வந்து ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் தேவைப்படாது. இதுவே வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு இவங்களால் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும்போது கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்க வந்து ரிப்பீட்டடாக ஆர்டர்ஸ் வந்து கிடைக்க முடியும். வந்து பர்த்டே ஆஃபர் பண்ண முடியும், கஸ்டமர்ஸ் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்மளோட சொன்ன கூகுள் ஷீட்டு. ஸோ சிஆர்எம் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பிக் கம்பெனிஸ்க்கு மட்டும் கிடையாது. ஈவன் ஸ்மால் ஸ்டோர்ஸ் வந்து யூஸிங் அ பேசிக் டூல் லைக் கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்ஸ் அண்டு எக்ஸல்ஸ் சிஆர்எம்மாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஆர்பி அண்ட் சிஆர்எம் தெரியணும்ல. இஆர்பினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இஆர்பினா ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா. லைக் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்எம் இருப்பாங்க, ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறவங்க, அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறவங்க, இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறவங்க, லேபர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே மொத்தமாக வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சோர்ஸாக வந்து மானிட்டர் பண்ணி உங்களை மேனேஜ் பண்ணுறது இஆர்பின்னு சொல்லுவாங்க. சிஆர்எம்ன்றது அவுட் சைட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, நம்மளோட கன்சியூமர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது சிஆர்எம். ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா மேனேஜிங் இன்டர்னல் ஆப்ரேஷன் வந்து இஆர்பி, இதுவே வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ன்றது சிஆர்எம். ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ், ஹெச்ஆர், இன்வென்ட்ரி இதெல்லாம் வந்து இஆர்பி ஃபோக்கஸ் பண்ணும். சிஆர்எம் என்ன ஃபோக்கஸ் பண்ணால் சேல்ஸு, சர்வீஸு, மார்க்கெட்டிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஆர்பி, சாப், டேலி ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. அண்ட் சிஆர்எம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ், ஜோஹோ சிஆர்எம். ஸோ இது எல்லாமே வந்து இவங்களோட எக்ஸாம்பிள்ஸ், அதாவது சாஃப்ட்வேருங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.